ஸ்லோகா நம்பர் 36. असंशयात्मना योगः असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. இப்போ விவேக வைராகிய இது ரெண்டு விஷயத்தினால மட்டுமே மைண்டை நம்ம அனாத்மாலேருந்து எடுத்து ஆத்மா மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு விஷயம் அழியக்கூடியது, இன்னொரு விஷயம் அழியாதது அப்படிங்கிற விவேகம் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது. இப்போ எந்த மைண்ட் இந்த விவேகம் அண்ட் வைராக்கியம் இதை ப்ராக்டிஸ் பண்ணலையோ அந்த மைண்டை அசம்யதாத்மா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஆத்மா அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மைண்டுன்னு அர்த்தம். அசம்யதம் அப்படின்னு சொன்னால் டைரக்ட் பண்ணாத, சேனலைஸ் பண்ணாத மைண்டு. ஸோ அந்த விவேகம் இல்லாத மைண்ட், பிரித்து பார்க்க தெரியாத அந்த மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது அர்த்த காம பிரதான மைண்டாகவே இருக்குது. தர்ம மோட்ச பிரதான மைண்டாக அது இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். பிராகிருத அந்தக்கரணம், அது இன்னும் சம்ஸ்கிருத அந்தக்கரணமாக ஆகலை. எப்பயுமே அது வெளியில் சுத்திண்டு இருக்கு. அந்த அந்த மாதிரி இந்த சேனலைஸ் பண்ணாத மைண்டு இருக்கிறவாளுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். துஷ்பிராப்ய அப்படின்னு சொல்கிறார். மெடிடேஷன் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா மெடிடேஷனில் உட்கார்ந்தாலும் இப்போ மைண்ட் என்ன பண்ண போகிறது? அனாத்மா விஷயத்தை பற்றியே அது யோசிக்க போகிறது. வாண்டரிங் மைண்டாக தான் இருக்க போகிறது. அதனால யோகா துஷ்பிராப்ய. யோகான்னு இந்த இடத்துல தியானம்னு அர்த்தம். துஷ்பிராப்ய அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது. தியானம் சித்திக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது மெடிடேஷன் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேதாந்திக் டீச்சிங்கை மறுபடியும் மறுபடியும் சிந்திச்சு பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் தியானம் அப்படின்னு சொன்னோடனே பத்மாசனத்துலலாம் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை மூடிட்டு தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. எது மேலே என்னோடய மைண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, மைண்ட் என்ன பண்ணும்? ஆல் த டைம் அதை பற்றியே நேச்சுரலாக யோசிச்சுட்டு இருக்கும். பஷ்யன் ஷிண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன். இப்போ ஒரு குட்டி குழந்தை இருக்கு, அதோட அம்மா என்ன பண்ணுவா? இப்போது ஆல் த டைம் அம்மாவோட மைண்டில் என்ன இருக்கும்? அந்த குழந்தைய பற்றின திங்கிங்கே ஆல் த டைம் இருந்துகிட்டே இருக்கும். அம்மா அதுக்காக எப்பவுமே குழந்தையே பார்த்துட்டு இருக்கணும்னா பார்த்துட்டு இருக்க முடியாது. மற்ற வேலை இல்லாமல் பண்ணணும் இல்லையா? எவ்வளோ வேலை பண்ணினாலும் அம்மாவுக்கு ஆல் த டைம் ஒரு கண் ஒரு காது எல்லாம் அந்த குழந்தை மேலே நேச்சுரலாக இருக்கும் இல்லையா? ஏன்? இந்த குழந்தை மேலே அம்மாவுக்கு அந்த மாதிரியான ஒரு லவ் இருக்குது. அதனோட வேல்யூ அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். அண்ட் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு நான் அம்மா அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேட்டஸையும் என்ஜாய் பண்ணுறா இல்லையா? அது மாதிரி இங்கேயும் இந்த வேதாந்தா டீச்சிங்க்கு ஒரு வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. வஷ்யாத்மா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்ச மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அசம்யதாத்மா அப்படின்னா அன்சேனலைஸ்டு மைண்டுன்னு பார்த்தோம். வஷ்யாத்மானா சம்யதாத்மா, அதுக்கு ஆப்போசிட். யார் ஒருத்தருக்கு விவேக வைராக்கியம் இருக்கோ, யாருக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். அர்த்த காம ப்ரையாரிட்டி கிடையாது, தர்ம மோட்சம் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு யாருக்கு இருக்கோ அந்த பர்சனுக்கு
யததா. யார் ஒருத்தர் இந்த டீச்சிங்லேயே டுவெல் பண்ணுறாளோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு யார் குவாலிட்டி டைமை கொடுக்குறாளோ, அதோட வேல்யூ தெரிஞ்சு யார் வந்து குவாலிட்டி டைம் கொடுக்குறாளோ. இல்லைன்னா என்ன கேட்போம், வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? ஆகுமா? தெரியாது. வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் அறிவு மட்டும் நன்னா வரும். எப்போ கல்யாணம் ஆகுமோ அப்போ தான் ஆகும் அப்படிங்கிற அறிவு நன்னா வரும். எப்போ ஆகும் அப்படின்லாம் வேதாந்தா கிளாஸில் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. மெட்டீரியல் பெனிஃபிட்டையே தேடின்னு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. ஸோ யததா புருஷேன, யார் ஒருத்தருக்கு விவேக வைராகியம் இருக்கோ, சக்கிய அவாப்தும் உபாயதா, அப்போ அவளுக்கு மெடிடேஷன் இஸ் பாசிபிள். சக்கியனா பாசிபிள். இப்போ யாருடைய மைண்ட் டிசிப்ளின்டாக இருக்கோ அந்த மைண்டு ஆப்வியஸாக அந்த மைண்டுக்கு மெடிடேஷன் இஸ் பாசிபிள். ஸோ விவேக வைராகிய உபாயத வஷ்யாத் மனஹா. வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ், காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். வேர்ல்டு டிபெண்டன்ஸ்லேயே நிறைய பேர் அவளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறா. அவளுக்கு அது தவிர வேற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போ வேர்ல்டு மேலே டிபெண்டன்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. இப்போ வந்து உங்கள் வீட்டில் கார்பரேஷன் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. கார்பரேஷன் தண்ணி இப்போல்லாம் டெய்லி கரெக்டாக வந்துடுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற போர்வெல்லை நம்ம க்ளோஸ் பண்ணுவோமா? ஆர் போர்வெல் தான் இருக்கே, எதுக்கு நமக்கு கார்பரேஷன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணாமல் இருப்பேளா? எது ஒன்று ரெண்டுமே வச்சுப்போம் இல்லை. ஒன்று இருக்கும் பொழுது இன்னொன்று யூஸ் ஆகலைன்னா ஓகே, ஒன்று வருது கார்பரேஷன் ஜலம் வருது, நான் கார்பரேஷன் ஜலத்தை யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கார்பரேஷன் ஜலம் வரலையே என்ன பண்ணுவேன், போர் வாட்டரை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், நீ வந்து வேர்ல்டுலேருந்து உனக்கு வந்து வேர்ல்டில் நீ என்ஜாய் பண்ணுறியா, எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் எடுத்துக்கோ. ஆனால் அது மேலே வேர்ல்டு தான் இருக்கே, எனக்கு எதுக்கு பகவான் அப்படின்னு இருந்துடாதே. இப்போ வேர்ல்டு உனக்கு பிரச்சனை கொடுத்ததுன்னா எங்கே ஓடி போகிறோம்? பகவான்கிட்ட தான் நாம் வந்து வந்தாகணும். இப்போ பகவான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சாஸ்திரம், அதுக்கப்புறம் அதையே ஆத்மா அப்படின்னு நமக்கு அந்த டெஃபினிஷனையே கொஞ்சம் மாற்றி சொல்லும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா தான் உன்னுடைய ட்ரூ நேச்சர் அப்படின்னும் வந்து இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ அது வந்து ஒரு லாங் ஜேர்னி அப்படின்னு பார்க்கணும். பட் ஏதாவது ஒரு இடத்துல நாம் கண்டிப்பாக ஆரம்பிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 37. अर्जुन उवाच अयति श्रद्धयोपेतः योगाचलितमानसः अप्राप्य योगसंसिद्धिं காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. ஸோ போன ஸ்லோகத்தோட அவன் கேட்ட டவுட்டுக்கு கிருஷ்ணர் வந்து பதில் சொல்லி முடிச்சாச்சு. விக்ஷேபத்துக்கு என்ன பரிகாரம், அபியாசம் அண்ட் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. விவேகம் அண்ட் வைராக்கியம் அப்படின்னு சொல்யூஷனை கொடுத்துட்டேன். அண்ட் இந்த விவேகம் அண்ட் வைராக்கியம் இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னா, அதுக்கு அகெயின் நம்ம யாரோட அசோசியேஷன் வச்சுக்கிறோம் அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரோட நாம் ஜென்ரலாக பழகிறோம், யாரோட மூவ் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் இந்த விவேக வைராக்கியம் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இந்த சங்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, சங்கம் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். ஏன்னா சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிश्चलतत्वம், நிश्चलतत्वे
ஜீவன் முக்திஹி. எங்கே கேட்டிருக்கோம் இதை? பஜ கோவிந்தம்ல கேட்டிருக்கோம். நிசங்கத்துவம் அப்படின்னா வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். சத்சங்கத்வே நிசங்கத்துவம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சத்சங்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வைராக்கியம் வரும் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். எப்படி வரும் சத்சங்கத்தில் இருந்தால் வைராக்கியம்? இப்போ வாட் இஸ் வைராக்கியம்? வேர்ல்டுலி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கோம் நம்ம? அதாவது ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு ஒரு தாட் நமக்கு இருக்குது. இப்போ சத்சங்கம் அப்படின்னு நம்ம போகும்பொழுது ஒரு 10 பேர் இருப்பா இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் அது இல்லாமலே அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாள். இப்போ நாம் போய் அவளை என்கொயர் பண்ணுவோம், எப்படி இது இல்லாமல் உங்களால் இருக்க முடியறது அப்படின்னா, அப்போ அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத கேட்டால், ஓ இவாளால் இருக்க முடிஞ்சதுன்னா நம்மளாலையும் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இருக்கிறதுக்கு நாமளும் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து சத்சங்கம் வந்து நம்மளுக்கு வைராக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதோட வந்து தியான பிரதிபந்த பரிகாரம் டாபிக் வந்து ஓவர். ஆக்சுவலி இதோட 6வது அத்தியாயம் முடிஞ்சிருக்கணும், தியானம் டாபிக் முடிஞ்சிருக்கணும். பட் என்ன ஆகும், 6வது சாப்டரோடு முடிஞ்சிருச்சுன்னா 7வது சாப்டர் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்போ அதுக்கு அர்ஜுனன் டெஃபினட்டாக ஒரு கேள்வியை இங்கே கேட்டாகணும். ஸோ பகவான் வந்து அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக அவனுக்கு இதெல்லாம் பண்ண உன்னால் பண்ண முடியும்னு சொன்னாலும் அர்ஜுனன் எப்படி இருக்கான்? நம்மள மாதிரி இருக்கான். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் மாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். டீச்சர் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான்? பெசிமிஸ்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். சில பேர்லாம் குருவையே வந்து பெசிமிஸ்டிக்காக மாற்றி விட்டுடுவான். என்கிட்ட பேசுகிறீங்களே நீங்கள், உங்களுக்கு என்ன எவ்வளோ நாளாக தெரியும்? கொஞ்சம் நாளாக தான் தெரியும். உங்களுக்கு என்னை பற்றி ஃபுல்லாக தெரியாது. அதனால் நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, என்னால் அதெல்லாம் முடியவே முடியாது. செல்ஃப் டிஃபிடென்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள் அது. நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா பகவானால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே. எங்கே படிச்சிருக்கோம் இதை? எங்கே படிச்சிருக்கோம்? இதே 6வது அத்தியாயத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். நீயே தான் உனக்கு நண்பன், நீயே தான் உனக்கு பகைவன், நல்லா படித்தோம்ல. அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பகவானே நினச்சாலும் கூட அதை மாற்ற முடியாது. பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணிட்டா யார் வந்து சொன்னாலும் அதை மாற்றிக்க மாட்டோம். இப்போ வந்து ரொம்ப இந்த டிஃபிடெண்ட்டாக இருக்கிறதுனால அர்ஜுனன் வந்து என்ன டிசைட் பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு இல்லைப்பா மோட்சம் அப்படின்னு டிசைட் பண்ணுறான். எனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த ஜென்மத்தில் மோட்சம் இல்லை போல இருக்கு. அப்போது அவனே டிசைட் பண்ணிடுறான், இதெல்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னைக்கு இதெல்லாம் நான் விவேகம், வைராக்கியம், சாதன, சதுஷ்டய சம்பத்தி, ரொம்ப லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது போல் இருக்குது. அப்போ இந்த ஜென்மத்தில் டெஃபினட்டாக எனக்கு மோட்சம் இல்லை அப்படின்னோடனே அவன் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் இல்லையா, அவன் நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் எனக்கு இது சாத்தியமா அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு ஜென்மா பிளான் போட ஆரம்பிச்சுடுறான் இங்கே. நான் வந்து ஆனால் அவன் வந்து என்ன கேட்குறான், நீ சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேனே, இந்த சாதனாஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேனே, இப்போது இந்த ஜென்மாவில் இல்லைன்னு முடிவாயிடுத்து, இப்போ நான் இந்த ஜென்மாவில் பண்ண சாதனாஸ்லாம் எனக்கு நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் ஹெல்ப் பண்ணுமா, இல்லைனா அடுத்த ஜென்மாவில் நான் முதலேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வி. அதாவது அவன் என்ன கேட்குறான், 6வது அத்தியாயம் வரைக்கும் நான் கிளாஸுக்கு வந்திருக்கேன்ப்பா, சரியா, அதுக்கப்புறம் ஏதோ சம் ரீசன் நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன் கிளாஸை. ஒன்று நானே இல்லை,
இல்லைனா கிளாஸ் என்னை விட்டு போய்டுறது, ஏதோ சம் ரீசனால் நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் நான் 7th சாப்டர்லேருந்து ஆரம்பிப்பேன்னா, இல்லைனா பார்த்தாய பிரதிபோதிதாம் அதுலேருந்து ஆரம்பிப்பேனா, இதுதான் வந்து அவனுடைய கேள்வி. ஸோ அப்போ வந்து அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான், டெஃபினட்டாக எனக்கு இந்த ஜென்மாவில் மோட்சம் இல்லை. ஸோ 37, 38, 39 இந்த 3த்தில் அவன் வந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறான். யாரெல்லாம் இந்த வேதாந்தம் படித்து அதில் சக்சீட் ஆகலையோ, யாரெல்லாம் ஃபெயிலோ, அப்படின்னா என்ன அர்த்தம், வேதாந்தம் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா ஆனால் சக்சீட் ஆகலை, தே ஃபெயில்டு ஃபார் சம் ரீசன். அந்த மாதிரி பர்சனை சாஸ்திரம் ஒரு பேர் கொடுக்குறது அவளுக்கு, யோக பிரஷ்டஹா அப்படின்னு அவளுக்கு பேர், யோக பிரஷ்டஹா. ஸோ எக்ஸாமை அட்டெண்ட் பண்ணியிருக்கா ஆனால் ரிசல்ட் வந்து ஃபெயில். பாக்கி பேருக்கு கவலையே இல்லை. ஏன், எக்ஸாமே எழுதலை, இல்லைன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜீவன் முக்தாஸ்க்கு நோ ப்ராப்ளம். அப்புறம் இது அட்டெண்டே பண்ணாதவாளுக்கும் நோ ப்ராப்ளம். எப்போவுமே இந்த எனிதிங் இந்த மிடில் இருக்கிறவ தான் மாட்டிப்போம் இல்லை, மிடில் கிளாஸுக்கு எப்பயுமே ப்ராப்ளம் வரும், மத்தியம அதிகாரிக்கு எப்போவுமே பிரச்சனை வரும். அந்த மாதிரி நான் கஷ்டமும் பட்டிருப்பேன், ஆனால் கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கோல் விட்டுருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஜென்மாவில் அப்படின்னு கேட்குறேன். வாட் வில் ஹேப்பன் டு தெம் இன் தி நெக்ஸ்ட் ஜென்மா. ஸோ யோக பிரஷ்டாவை இந்த ஸ்லோகத்தில் வந்து அவன் டிஃபைன் பண்ணுறான். யோகா சலித மானசா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சக்சீட் ஆகாத பர்சன் அப்படின்னு அர்த்தம். யோகா அப்படின்னா இந்த இடத்துல சாதனானி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் என்னெல்லாம் சாதனாஸ் பண்ண சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணினவா. சலித மானசா அப்படின்னா கீழே விழறதுன்னு அர்த்தம், ஸ்லிப் ஆகிடுறது. ஏன் ஸ்லிப் ஆச்சு, ஏன் எக்ஸாம் எழுதியும் நீ ஏன் பாஸ் பண்ணலை? அயத்தினா இன்சஃபிஷியன்ட் எஃபர்ட். அந்த யத்தனம் சொல்லுவோம்ல, பிரயத்தனம் போடணும்ல, எஃபர்ட்டு, அது எப்படி இருக்கான், ஆயத்தி போதுமான எஃபர்ட் போடாததுனால. ஜஸ்ட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும், டெய்லி படிக்கணும். அந்த மாதிரி இதை டெய்லி நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்.